சாட்டர்டே ஈவினிங். இந்த வீக் ஃபுல்லாக ஈவினிங் ஆனால் போதும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்கிறனால சூடாக எதுவும் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ வீட்டில் சோயா இருந்தனால அதை வச்சு நம்ம எதாவது பண்ணுவோன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். சோயாவனால ஒரு 10 மினிட்ஸ் சுடுதண்ணில் போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருளை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா தூள் கொஞ்சமாக. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் மூடி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க சோயாவை பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம். அரைச்ச சோயாவை கிரேவியில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறினீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சோயா பொடி மாஸ் ரெடி.